அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற பாடலை பாடியவர் யார் என்று கேட்டிருந்தேன். அதற்குண்டான விடை பாரதியார். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பது எது? விடையை யோசிச்சு வைங்க. கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன், வாங்க கணக்குள்ளே போகலாம். வீடியோ நம்பர் 3 நிகழ்த்தகவு. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி உண்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 3 நாணயங்களை சுண்டும்பொழுது பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோலாம் 1 நாணயங்களை சுண்டும்பொழுது 2 நாணயங்களை சுண்டும்பொழுது பார்த்துருப்போம். ஸோ இது 3 நாணயங்களை சுண்டும்பொழுது 3ம் தலை கிடைக்க நிகழ்த்தகவு என்ன? ஸோ 3 நாணயங்கள் சுண்டும்பொழுது நாணயத்தினுடைய பக்கங்களை பார்க்கக்கூடாது. நமக்கு என்னென்ன விழும் பாசிபிள், அதாவது கூறுவெளி தான் பார்க்கணும். ஸோ 3 நாணயங்களை சுண்டும்பொழுது நமக்கு என்னென்ன விழலாம்? 3மே தலை விழலாம். ஹெட்டு 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 டெயில் விழலாம். இல்லைன்னா ஹெட்டு டெய்லு ஹெட்டு விழலாம், அல்லது டெய்லு ஹெட்டு ஹெட்டு விழலாம், அல்லது டெயில் டெயில் ஹெட்டு விழலாம், டெய்லு ஹெட்டு டெயில் விழலாம், ஹெட்டு டெயில் டெயில் விழலாம், 3மே டெயில் விழலாம். ஸோ மொத்தம் எத்தனை கூறுவெளி பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8. அப்போது 3 நாணயங்களை சுண்டும் பொழுது நம்மளுக்கு 8 கூறுவெளி கிடைக்க வாய்ப்புகள். அதில் 3 நாணயங்கள் சுண்டும் பொழுது தலை கிடைக்க 3மே தலை கிடைக்க நிகழ்த்தகவு என்ன? 3மே தலை எங்கே பாருங்க, இந்த இடத்துல மட்டும்தான் 3மே தலை கிடைக்கும். அப்போ ஒரு முறை தான் விழும். ஸோ உரையிடையிட்டை பாட்டுடை செய்யுள் என்பது சிலப்பதிகாரம். அடுத்த வீடியோவில் 3 நாணயங்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.